இப்போ நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் எடுக்கலாம் गाइस. அதனால மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாங்காவை நல்லா ஒரு துணி வச்சு காட்டன் துணி வச்சு நம்ம நல்லா இதை தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா தொடச்சி வச்சிட்டோம் गाइस. நம்ம இப்போ மசாலா ஐட்டம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கட் பண்ணி இப்போ கூட 2 ஸ்பூன் கடுகு நம்ம எடுத்துக்கணும். அதே ஸ்பூனில் நம்ம 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். நம்ம 2 இருந்தால் போதும் ஒரு மாங்காய்க்கு. நீங்கள் நிறைய செய்யுதுன்னா ஒரு 4 இல்லை 5 போட்டுக்கலாம். சால்ட் வந்து நம்ம அதே அளவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம அப்புறமா எண்ணெய் எடுத்துக்கலாம் गाइस. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சமையல் எண்ணெயில் கூட செய்யலாம். இன்க்ரீடியன்ஸ் ரெடி गाइस. இப்போ நம்ம எண்ணெய், அப்புறம் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, சால்ட், உப்பு, மாங்காய். நம்ம இதை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம் गाइस. இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிச்சு गाइस. இப்போ நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். வறுத்து நல்லா எடுக்கணும். இப்போ 2 மிளகாவும் வறுத்துச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் நம்ம கடுகு எடுத்துக்கலாங்க. கடுகு நல்லா வறுக்கணும். அதே நம்ம செதுக்கிறதுனால மூடி போட்டு மூடிக்கலாம். கடுகு நல்லா வறுத்துட்டோம் गाइस. இப்போ நம்ம இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த கடுகு நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா வறுக்கணும். ரொம்பவும் வறுக்கக்கூடாது, லைட்டாகவும் வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வறுக்கணும். நெக்ஸ்ட்டு தனியா எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். இது இதோட பச்சை வாசனைலாம் போனோம். அது வரையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் गाइस. இப்போ நம்ம தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். 3த்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மாங்காவை நல்லா எண்ணெயில் போட்டு வறுக்கணும். அதுதான் பார்க்கணும். இப்போ மாங்காவை நம்ம நல்லா வெட்டியாச்சு. உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வெட்டிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்து அதே பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாங்காவை எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மாங்காவை நல்லா வறுத்து எடுத்துங்க. நான் கொட்டை போடலை. உங்களுக்கு கொட்டை வேணும்னா நீங்கள் பெரிய கத்திலாம் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். மாங்காய் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம வந்து இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா இப்போ வறுத்து வச்சதில் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வறுத்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நல்லா இது ஆறணும். சூடாக போடக்கூடாது. இதில் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து இப்போ தான் போடணும். இப்போ நம்ம இதை வந்து
அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச மிளகாத்தூளும் இப்போ நம்ம சேட் பண்ணிடுவோம். இது வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சது, இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது பண்ண மாங்காவை போடுறதுக்கு முன்னாடி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மாங்காவை போட்டுக்கலாம். மசாலாவை நல்லா இதை டிப் பண்ணணும் காய்ஸ். இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, எண்ணெய் வந்து நான் காசில் அப்படியே பேக்கெட் எண்ணெய் தான் ஊற்றுவேன், பாட்டில் எண்ணெய். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கடுகு ரொம்ப வறுத்துருந்தீங்கன்னா இந்த கசக்கும், லைட்டாக மேலாப்ப வறுக்கணும். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டிருந்தாங்க, அதனால நான் இதை வந்து பாட்டிலில் டிப் பண்ண போகிறேன். நீங்கள் 3 நாள் இதை தொடாமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா டிப் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம மாங்காவை நல்லா பேக் பண்ணியாச்சு. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் இதை பிடிச்சிருக்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. 6 ஸ்டாருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.